த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போதும் கூட பெரிய அளவில் எதிரொலிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பீகார் மாநிலத்தில் கடையடைப்பு தொடங்கி உச்சநீதிமன்ற வழக்கு வரைக்கும் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா மாறி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீதான செயல்பாடு அப்படின்றது சமீப ஆண்டுகளாகவே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலும் வலுவா எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. பீகார் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில, அதாவது நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்காக வாக்காளர் பட்டியலை இறுதி செய்யக்கூடிய பணி அப்படின்றத கடந்த ஜூன் மாதமே அவங்க முடிச்சிருந்தாங்க. அதை ஒட்டியே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க கொடுத்தாங்க. அதுதான் அத்தனை சர்ச்சைக்கும் அடிப்படை காரணமா அமைஞ்சிருந்தது. அதுதான் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7.9 கோடி வாக்காளர்களும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை மீண்டும் சரிபார்த்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றதுதான். புரியல? ரொம்ப சிம்பிள். அதாவது பீகார் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை மீண்டும் சரிபார்க்க போறோம் அப்படின்றதுதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு. சரி, எப்படி இதை பண்ணுவாங்க? இதுக்கு பேர் தான் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை அப்படின்றது. இதுக்காக ஒரு 11 ஆவணங்களை அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் மாதிரியான இந்த ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை கொண்டு போய் இதுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட நீங்க கொடுக்கணும். அவர் அதை சரிபார்த்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய பேரு, வயசு, உங்க அப்பா அம்மா பேரு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியலை சரி செஞ்சிருவாரு. இல்ல அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதாவது வாக்காளர் பட்டியல இருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டுரும். உடனே கேள்வி கேட்கலாம், சரிங்க இது என்ன இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு. ஆனா அதுலதான் ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் வகுத்திருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ரேஷன் கார்டும் கிடையாது, அதே மாதிரி ஆதார் அட்டையும் கிடையாது அப்படின்றதுதான். உடனே உங்களுக்கு கேள்வி எழும், என்னது ஆதார் அட்டை இல்லையா? ஏங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆதார் தானே கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு. இதுதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான விஷயமா மாறி இருக்கு. இதே கேள்வியை தான் பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் அப்படின்னு அத்தனை கட்சிகளுமே கேள்வி எழுப்புறாங்க. பொதுமக்களும் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புனதோடு மட்டும் இல்லாம பீகார் மாநிலமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் அப்படின்றதும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட இதுல இருந்து இறங்கி வரல. நாங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கையை இன்னொரு மிக முக்கியமான கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் எதிர்க்கணும் தானே. அவங்க இதை எதிர்க்கல. அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நல்லா தானே பண்றாங்க, பண்ணட்டும் அப்படின்னு அவங்க ஒரே அடியா சொல்லிட்டாங்க. சரி, எதிர்கட்சிகள் ஏன் இதை எதிர்க்கிறாங்க, ஏன் பாஜக இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி எழும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம், இது பீகார்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை, அதிலும் குறிப்பா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க விடாம தடுக்கிறதுக்கான மிக முக்கியமான யுக்தி தான் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய வாக்கு வங்கி அப்படின்றது பீகார் மாநிலத்துல வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி பிரதானமா காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்றதுதான் அனைத்து கருத்து கணிப்புகளுமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால இந்த இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறதன் மூலியமா, அதாவது சிஸ்டமேட்டிக்கா சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட வழியில செய்யறதன் மூலியமா பாரதிய ஜனதா கட்சி இதுல பலனடைவாங்க அப்படின்றதா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அது ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் இது குறிவைக்கப்படுறதா சொல்லப்படுது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் மாதிரியான இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா குடிபெயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இங்க வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வாங்கிட்டாங்க. அதனாலதான் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, அது எப்படிங்க நீங்க எல்லாரையுமே புலம்பெயர்ந்து வந்தவங்கன்னு சொல்ல முடியும்? இங்கேயே பிறந்து வளர்ந்த இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் இருக்கதான் போறாங்க. அப்ப அவங்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க தானே அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இப்படி வெறும் அரசியல் தளத்துல மட்டும் இருந்த இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்துல ஏடிஆர் அமைப்பு, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் நிறைய பேரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன்.
இப்படி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளுடைய விசாரணை அப்படின்றது உச்சநீதிமன்றத்துல 10/7/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்ற விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகளான சுதான்ஷு துலியா மற்றும் பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இதுல மனுதாரர்கள் சார்பா ஆஜரான வழக்கறிஞர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னது, ஏங்க கடைசி நேரத்துல எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்ணணும்? இதன் மூலியமா ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இவங்க ஆதாயம் தேடித்தர பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு அங்கீகரிச்ச ஆதார் அட்டையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஏன்னா ஆதார் அட்டையை அங்கீகரிச்சது அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய 9 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு தான். அப்படி இருக்கும் பொழுது ஆதாரை நாங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏன் சொல்றாங்க? ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பல முக்கியமான கேள்விகள் எழுப்புனாங்க. இந்த கேள்வி நியாயம் தானே? இதுக்கு எலெக்ஷன் கமிஷனை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சொல்லும் பொழுது, ஆதார் அட்டையை சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு டாக்குமெண்டா நாங்க கன்சிடர் பண்ண முடியாது. அதாவது ஆதார் அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்தியர்கள் நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. ஒரு சிம்பிளான கேள்வி எழுது. ஆதார் அட்டை அரசு கொடுத்தது, அதை வச்சிருக்கிறவங்க இந்திய குடிமக்கள் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த அட்டையை கொடுத்தீங்க? அதை எதுக்கு இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தி இத்தனை கோடி இந்தியர்களை ஒரு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்குனீங்க? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. பாப்போம் பதில் கிடைக்குதா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்திய குடிமக்களா இல்லாதவங்களை வாக்களிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நடவடிக்கையை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, மீண்டும் இன்னொரு கேள்வி எழுது. ஏங்க அவங்க ஏற்கனவே இங்க இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்க, ஆதார் அட்டையை வச்சிருக்கிறாங்க, அவங்க இங்க டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய வேலை. இந்தியாவில் ஒரு குடிமகன் இவங்க இந்திய சிட்டிசன் தான் அப்படின்றது உறுதிப்படுத்துறது யாரு? மத்திய அரசு. அந்த வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஏன் எடுக்க பாக்குறாங்க? எனக்கு எதுவும் புரியல. இப்படி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில இல்ல இந்த வழக்கை ரொம்ப தீவிரமா விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்ற வழக்கமான உத்தரவுகள் அப்படின்றதும் போடப்பட்டிருக்கு. இதுல கடைசியா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, இது ரெண்டுமே அரசு கொடுத்ததுதான். அதை இந்த ஆவணங்கள் சரிபார்ப்பு விஷயங்கள்ல நீங்க ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? அதையும் ஒரு வேலிடான டாக்குமெண்டா நீங்க ஏன் எடுத்துக்க கூடாது? யோசிச்சு பாருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா அதை உத்தரவா போடல. உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரெக்வெஸ்ட்டை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் தேர்தல் ஆணையத்துடைய கையில தான் இருக்கு. சரி, இப்போ இது ஏன் தமிழ்நாடு கூட தொடர்புடையது அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு விஷயத்தை பண்ணி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல்ல சில மாற்றங்களை மேற்கொள்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கடந்த 2003ஆம் ஆண்டு தான் இப்படியான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பீகார்ல 10 தடவை தேர்தல் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனா இடையில ஒரு தடவை கூட இந்த வாக்காளர் அடையாள அட்டையை இப்படி நாங்க அதிரடியா நாங்க திருத்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணல. கடைசி நேரத்துல ஏன் பண்றாங்க அப்படின்றத கேள்வி. இதே விஷயத்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போதும் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா திருமாவளவன் அவர்களும் சரி, எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களும் சரி உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்ற துணியில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலையும் கை வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துல தான் உச்ச நீதிமன்றத்துல இப்படியான விஷயம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைச்சு ஒரு மனுவா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது. தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாடுகள் நியாயமானதுன்னு உங்களுக்கு படுதா? ஒருவேளை இதே மாதிரியான யுக்தியை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போதும் இவங்க பண்ணுவாங்களா? அப்படி பண்ணாங்கன்னா அது பாஜகவுக்கு சாதகமா போகுமா? இல்லை அதை முறியடிக்க திமுக உள்ளிட்ட அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சண்டமாருதம் செய்வாங்களா? நிறைய சுவாரஸ்யமான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப டீட்டெயில்டான விஷயம் அப்படின்றது நீங்க மற்ற ஊடகங்கள்ல பார்க்கும் பொழுது இவ்வளவு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போய் இந்த கேஸுகளை நான் கவனிச்சு இது சம்பந்தமான ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல்லையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.